ஆவடி நந்தவனம் மேட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகநாதன் வியாபாரம் செய்து வருகிறார். கடந்த வாரம் ஆவடி காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார். அந்த புகாரில் தனது கார் ஓட்டுநர் சரவணன் என்பவர் மூலம் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவரின் அறிமுகம் கிடைத்தது என்றும், பிஜேபி பிரபலங்கள், தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், திரையுலக கலைஞர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அரசு உயர் பதவியில் இருப்பவர்கள் போன்ற முக்கிய புள்ளிகளோடு சீனிவாசனுக்கு நல்ல பழக்கம் இருந்ததாகவும், அந்த செல்வாக்கை பயன்படுத்தி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் புதிய வீடு வாங்கித் தருவதாக கூறி 20க்கும் மேற்பட்டோரிடம் சீனிவாசன் 20 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இதையடுத்து ஆவடி காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவில் CSR பதிவு செய்து போலீசார் விசாரணையை துவங்கியிருக்கிறார்கள். அதில்தான் சீனிவாசன் ஒரு சாமியாராக வலம் வந்து கொண்டிருக்கும் தகவல் தெரிய வந்துள்ளது. நவசக்தி பீடம் என்ற பெயரில் ஒரு அறக்கட்டளையை தொடங்கிய சீனிவாசன் ஸ்ரீ ஸ்ரீனிவாச சுவாமிகள் என்ற பெயரில் சாமியாராக தன்னை அறிவித்துக் கொண்டு மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதாக உலா வந்திருக்கிறார். போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதை அறிந்ததும் சீனிவாசன் தலைமறைவாகிவிட்டார். ஆவடி குற்றப்பிரிவு ஆய்வாளர் ஜெகன் தலைமையில் அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வந்துள்ளனர். திருமுல்லைவாயில் நாகம்மை நகர் பகுதியைச் சேர்ந்த உறவினரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள சீனிவாசன் வருவதை அறிந்த போலீசார் அங்கு சென்று அவரை கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதாக கூறிக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அரசியல் கட்சியில் பதவி வாங்கித் தருவதாகவும் சீனிவாசன் நன்றாக கல்லா கட்டியிருக்கிறார். திருமுல்லைவாயல் பகுதியைச் சேர்ந்த ராமானுஜம் என்பவர் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அரசியலில் ஆர்வம் கொண்ட ராமானுஜம் கடந்த 2011ஆம் ஆண்டு தேமுதிக சார்பில் ஆவடி நகராட்சி தலைவருக்கு போட்டியிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியில் தேமுதிக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு பின்னர் கடலூர் தொகுதியில் வேறொருவர் நிறுத்தப்பட்டார். அதன் பிறகும் ராமானுஜத்துக்குள் இருந்த அரசியல் ஆர்வம் குறையவில்லை. இந்த சூழலில்தான் 2023ஆம் ஆண்டு சந்தானம் என்ற நண்பர் மூலம் ராமானுஜத்துக்கு சாமியார் சீனிவாசன் மற்றும் நிர்மலா ஆகியோரின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. அவர்கள் இருவருக்கும் பாஜகவில் செல்வாக்கு இருப்பதாகவும், அந்த கட்சியில் மாநில பொறுப்பு வாங்கி தந்துவிடுவார்கள் என்று சந்தானம் கூறியிருக்கிறார். இதனை உண்மை என ராமானுஜமும் நம்பியிருக்கிறார். மாநில பொறுப்புக்கு 70 லட்சம் ரூபாய் விலை பேசியிருக்கிறார்கள். 2023 முதல் 2025 வரை ராமானுஜத்திடமிருந்து 44 லட்சம் ரூபாய் பணம் பெறப்பட்டிருக்கிறது. ஆனால் கடைசி வரை மாநில பொறுப்பை வாங்கித் தராமல் இழுத்தடித்து வந்துள்ளார்கள். இதனால் விரக்தியடைந்த ராமானுஜம் கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி திருமுல்லைவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். போலீசாரின் விசாரணையில் சீனிவாசன் பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி, பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை உள்ளிட்ட பல அரசியல் பிரபலங்களோடு புகைப்படம் எடுத்து வைத்துக் கொண்டு மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. மேலும் காவல்துறை, வருவாய்த்துறை போன்ற
அரசு துறையில் உயர் பதவிகள் வாங்கித் தருவதாக கூறி பலரிடம் பல லட்சம் ரூபாய் ஏமாற்றியதாகவும் கூறப்படுகிறது. இவரை பற்றிய தகவல் வெளியானால் இன்னும் பல புகார்கள் குவியும் என்றும் சொல்லப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.